இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்கின்ற இறைவா, உமது அன்பு செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கும் வகையிலே இறைவனுக்கெதிராக தவறு செய்த மக்களை இறைவன் தண்டிப்பதை வெளிப்படுத்துகின்ற வாசகமாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தவறு செய்கின்ற மக்களை எவ்வாறு மனமாற்றம் செய்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறது. மேலும் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம் வேண்டுதல்களை கேட்பவராக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவின் அருள் பிரசன்னத்தில் நாள்தோறும் ஜெபிக்கிற நாம் இந்த திவ்ய நற்கருணை வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று கொண்டிருக்கிற நாம் நன்றி உணர்வோடு நம் தேவைகளுக்காக ஜெபிப்போம். நாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டுவதை அவர் நமக்கு கண்டிப்பாக செய்வார். எனவே இதை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நாட்டிற்காக, நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக, திருமண வரத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் ஜெபத்தை முன்னிட்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.